உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே ஆ ஒரு நிமிஷம் வாங்க. இதோ வரேன்பா. எங்க எல்லாரும் ஒரு போட்டோ எடுங்களேன். இதையாவது ஒழுங்கா செய். இத மட்டும்தானே செய்யற? வேலைக்கு இதே மாதிரி ருசி ருசியா நல்லா சாப்பிட்டு நல்லா ஊற சுத்தி வா. வேற என்ன செய்ய முடியும் உன்னால? உன் அப்பனை துள்ள துடிக்க கொன்னவ ஊருக்குள்ள நெஞ்ச நிமித்திக்கிட்டு பவுசா திரியிறா. நீ தின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. வக்கனையா வடிச்சு கொட்டதான் நான் இருக்கனே. நல்லா தின்னுட்டு உடம்ப நல்லா வளர்த்துக்க. உருப்படியா ஏதாவது செய். உன் அப்பா போட்டோவை பார்த்துட்டே தின்னு. உன் அப்பன்னு பாக்கட்டும் மக கொட்டிக்கிட்டு திங்கிற அழக. அவனை கொன்னவன் தெனாவட்ட அலையிறத பார்த்து உன்ன மாதிரி கையாளாகாத பிள்ளைய பார்த்து அவன் ஆத்மா கதறட்டும். அத்தா அப்படிலாம் இல்ல. அடச்சி பேசாத. எப்படிப்பட்ட அப்ப? அவனை துள்ள துடிக்க பறி கொடுத்துட்டு எப்படிடா உன்னால திங்க முடியுது? எப்படிடா நிம்மதியா தூங்க முடியுது? உப்ப கொட்டி தாண்ட சமைச்சு போடுற. ரோசல்ல உனக்கு ரத்தம் கொதிக்கலையா? அத்தா சும்மா சத்தம் போடாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நானும் அப்பாவும் நினைக்காத நாள் இல்ல தெரியுமா? என் மனசு அப்படியே குமரிட்டு தான் இருக்கு. என்னால ஆனா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காத்தா. என்னடா பண்ண? என்ன செஞ்ச? சோத்த கொட்டிக்கிற தவிர வேற என்ன செஞ்ச? எதுவுமே பண்ணலையே. அவ நல்லா தானே இருக்கா? அவளுக்கு ஒரு கேடு வரலையே. அத்தா போன வாரம் கூட அவளை கொல்ல ஆள் அனுப்பிச்சேன். கோவில்ல வச்சு அவளை கொல்ல பார்த்தாங்க. ஆனா அவ தப்பிச்சிட்டா. என்னது? கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சியா? ஆமா. ஆனா எவனோ ஒருத்த குறுக்க வந்து காரியத்தை கெடுத்துட்டாத்தா. அடச்சி. ஏண்டா செத்தது உன் அப்ப. நீதானே அவனுக்கு பிறந்தவன். நீ போய் வெட்டாம ஆள் அனுப்புறேன்னு சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? அப்படி இல்ல அத்தா. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணணுமா? இதோ பாரு, உன் அப்பா செத்து இத்தனை நாள்ல நான் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கினது இல்லடா. நெஞ்சுக்குள்ள நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உன் மனசுலயும் அது எரிஞ்சிருந்தா இந்நேரம் எதை பத்தியும் கவலைப்படாம அந்த நாதாரி வெட்டி வீசிருப்ப. என் புருஷ செத்து கழிற ஒவ்வொரு நாளும் என் வெறி ஏறிக்கிட்டே இருக்கு. அவ சாகணும். என் புருஷன் துடி துடிச்சு உயிர் விட்ட மாதிரி அவ உயிரும் போகணும். அத பார்த்தா தாண்டா என் மனசுல இருக்கிற அக்னி அடங்கும். ஏய், நீ எனக்கும் அவனுக்கும் பிறந்தவன். இது உன் கடமை. இத நீ செஞ்சாகணும். சீக்கிரமே செஞ்சாகணும். உனக்கு அதுக்கு திராணி இல்லனா என்னால முடியலன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடு. நான் கொல்றேன்டா அவளை. என் புருஷ சாவுக்கு காரணமான எல்லாரையும் நான் வெட்டி எறிகிறேன். அத்தா நீ சொல்றத நான் செய்யறேன். சாகணும். அவ சாகணும். என் புருஷ அனுபவிச்ச அதே வழிய அவ அனுபவிச்சு சாகணும். துடி துடிச்சு சாகணும்.
சொல்லுங்க. அந்த சாமுண்டீஸ்வரி எங்க இருக்கா? என்னாச்சுங்க? உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு. கோவமா இருக்கீங்களா? கொலை வெறியா இருக்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவ எங்க இருக்கா? வீட்ல தாங்க இருக்கா. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல செங்கல் சூளைக்கு கிளம்பிடுவா. சூளைக்கு போறவ உசுரோட வீட்டுக்கு வரமாட்டா. என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா. இனிமேலும் அவளை விட்டு வைக்கிறது நமக்கு தான் ஆபத்து. என்னங்க சொல்றீங்க? ஆமா. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னையும் என்னையும் சேர்ந்து வாழ விட மாட்டா. காலம் முழுக்க நீயும் நானும் தனித்தனியா தான் வாழ்ந்து சாகணும். ம், ஆமாங்க. யோசிச்சு பார்த்தா இத்தனை வருஷம் வாழ்க்கை அவளால வீணா போயிருச்சு. இளமையும் வயசும் ஓடிக்கிட்டே இருக்கு. நீயும் நானும் எதையும் அனுபவிக்காம இலவு காத்த கிளி மாதிரி திரியிறோம். ஆனா அவ பிள்ளைங்க புருஷன் குடும்பம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நாம இத்தனை வருஷத்தையும் தொலைச்சிட்டு குழந்தை குட்டி எதுவும் இல்லாம பெருமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் யாரால? உங்க அக்காவால தானே. அவ உயிரை எடுத்தாதான் நாம சந்தோஷமா வாழ முடியும். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. உங்க மனசுல ஓடுற அதே வெறிதான் எனக்கும் இருக்கு. நான் மட்டும் என்ன இங்க நிம்மதியாவா இருக்கேன்? நெருப்புல நிக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா அவ கதையை முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். அவ கதையை முடிக்க செங்கல் சூளை பொருத்தமான இடம் தான். அவ மட்டும் தனியா போறாளா இல்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கானே பாடிகார்ட் அவனும் கூட போறானா? அவ அக்கா கூட வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க வச்சு அவ கதையை முடிச்சிருங்க. இதவர் அவன் வராம பாத்துக்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஐயோ அக்கா, பாத்து. என்னக்கா, கொஞ்சம் பார்த்து மெதுவா வரலாம்ல. அப்படி என்ன அவசரம் உனக்கு? நான் வேகமா வரல, இப்போ நடக்கிற மாதிரி தான் நடந்து வந்தேன். இல்லக்கா, ஏதோ நினைப்புல வேகமா நடந்ததுனால தானே தடுமாறிட்ட. ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான் கீழே விழாம சமாளிச்சிட்டேன்ல. ஏன் தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி இல்லக்கா, நீ இல்லாத ஒரு சூழ்நிலைய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதான் உனக்கு லேசா ஏதாவது ஒண்ணுனா கூட எனக்கு ரொம்ப பதறுது. சரி சரி, வெளியே போகணும், வர சொல்லு. மாமாவையாக்கா? இதோ வர சொல்றேன். என்னது மாமாவையா? ஏங்கா மாமாவை வர சொல்ல வேண்டாமா? அவர் வந்து என்ன பண்றது? அவர் ஒரு 10 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்ல. நீ அந்த தம்பியை வர சொல்லு. டிரைவரே அக்கா? ஆமா, அவனதான். இப்போ எங்க போறக்கா? நம்ம செங்கல் சூளைக்கு தான் போறேன் சந்திரா. அந்த தம்பியும் கூட வரட்டும். உன் கன் எடுத்துட்டு வரவாக்கா? கொண்டு போறியா? வேண்டாம், செங்கல் சூளைக்கு தானே போறேன். கன் எதுக்கு? அந்த தம்பி காரை ஓட்டிக்கிட்டு கூட வந்தா போதும். கண்ணெல்லாம் வேண்டாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.